உம் கை பிடிச்சு நடக்க, உம் தோள் மீது சாய, தினம் உம்மோடு பேச, நானும் சித்தம் செய்ய. என் வாழ்வெல்லாம் நீரே, என் வழியெல்லாம் நீரே, என் பலனெல்லாம் நீரே, எனக்கெல்லாமே நீரே. இயேசுவே என் நேசரே, என் வாலிபம் உமக்காகவே. இந்த நாள்லையும் கண்மணியை கேள் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். நம்ம ஆல்பபெட்டிக் லெட்டர்ஸ் A to Z வரையும் ஒவ்வொரு நாலு வாலிபர்களுக்கான செய்தியை நம்ம கேட்டோம். இந்த நாளிலையும் தமிழ் எழுத்துக்கள்ல இருந்து உங்களை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஆசையோடு உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயமாகவே பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். டிவியை பார்க்குற நேயர்கள் ஒவ்வொரு நாளும் ஈவினிங் டைமில் வர்ற கண்மணியை கேளுங்கிற நிகழ்ச்சியை நீங்கள் விடாமல் நீங்கள் பாருங்கள். பார்க்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியின் மூலமாகவும் ஆண்டவர் உங்களோடு பேசுவார். அந்த நிகழ்ச்சி மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஆண்டவருக்குள்ளே நீங்கள் வளர்வதற்கு வாலிப வயதில் நீங்கள் எப்படிப்பட்ட தீர்மானங்கள் எடுக்கணும், எப்படி நீங்கள் வளரணும் அப்படிங்கிற எல்லா காரியங்களையும், உங்களுக்கு வருகிற பாவத்தை எப்படி நீங்கள் மேற்கொள்ளணுங்கிற எல்லா சத்தியங்களையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு நாங்கள் தொகுத்து வழங்குகிறோம். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த புதிய வருடத்திலையும் புதிய கிருபையினால, புதிய நன்மையினால உங்களை வழிநடத்துவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறாரு. இந்த நாளிலும் உங்களோடு ஆ என்கிற எழுத்தை வைத்து பேச விரும்புகிறேன். ஆ என்ற எழுத்தின் மூலமாக ஆண்டவர் இந்த நாளிலே 3 காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 28வது வசனம் வரையும் நம்ம வாசிக்கலாம். ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். இந்த பகுதியில நம்ம யாக்கோபை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஏசா, யாக்கோபு அப்படின்னு சொல்லி 2 சகோதரர்கள் இருக்கிறாங்க. அந்த 2 சகோதரருடைய பெற்றோர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஈசாக்கு, ரெபேக்காள். இவங்களுக்கு வயிற்றில் இருக்கும் பொழுதே 2 பிள்ளைங்க பிறக்குது. அதுல முதலாவது வெளியே வந்த மகன் தான் ஏசா, 2வது வெளியே வந்த மகன் யாக்கோபு. இவங்க 2 பேரும் ட்வின்ஸா இருந்தாலும் ஆண்டவர் ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒவ்வொரு தேவ திட்டம் வைத்திருந்தார். தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக யாக்கோபை ஆண்டவர் தெரிந்தெடுத்து யாக்கோபின் வழியாக 12 கோத்திர பிதாக்களை தேவன் எழுப்பியதை நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு தன்னுடைய சகோதரனை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பறித்து கொண்டார். தன்னுடைய தகப்பனாரை ஏமாற்றி அவருடைய யாக்கோபு ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படியாக தகப்பனாலும் தன்னுடைய சகோதரனாலும் அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதுனால அண்ணன் நம்மளை கொன்னு போட்டுருவானோ அப்படின்னு சொல்லி பயந்து போய் தன்னுடைய மாமாவுடைய வீட்டிற்கு அவன் ஒளிந்து கொள்ளும்படி போறான். அங்கேயே அவனுடைய லைஃப் கடந்து போய்கிட்டே இருக்குது. 7 வருஷம் மாமாவுடைய மகளாகிய ராகேலை விரும்பி கழிகிறது. அடுத்து திருமணத்தன்று பார்க்குறான். அவங்க மாமா தன்னுடைய மூத்த மகளை திருமணம் முடிச்சு கொடுத்துறாங்க. அவங்க பேர் லேயாள். அடுத்ததாக 7 வருஷம் மறுபடியும் உழைச்சி மறுபடியும் அந்த ராகேலை அவங்க திருமணம் பண்றாங்க. அந்த 2 மனைவிகள், அந்த 2 மனைவியுடைய பணிவிடைக்காரிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய குரூப்பா அந்த இடத்துல மாமாவோடு அவன் வேலை பார்த்த நாட்களில ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ஆடு மாடுகள் எல்லா ஜீவ ஜந்துகள் எல்லாம் கூட்டிட்டு இப்போ அவன் எங்க வரான் அப்படின்னு சொன்னா ஏசாவை சந்திக்கும்படி வாரான். ஏசாவை சந்திக்கும்படி வரும்பொழுது அவனுக்குள்ள ரொம்ப பயம்.
ஐயோ ஏசா என்னை ஏற்றுக்கொள்வானா, ஏசா என்னை கொன்னு போட்டுருவானா, நான் அவனை ஃபேஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பயந்து போய் தன்னுடைய சொந்த தேசத்துக்கு மறுபடியும் வர்றான். அப்படி வரும்பொழுது நடக்கிற இந்த காரியத்தை தான் இப்பொழுது நம்ம வேத பகுதியா நம்ம வாசிச்சோம். யாக்கோபு எல்லாரையும் கூட்டிட்டு வரான், தன்னுடைய 2 மனைவிகள், 2 பணிவிடைக்காரிகள், தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டி கொண்டு யாப்போக்கு அப்படிங்கிற ஒரு ஆற்று பக்கத்துல வந்தாச்சு. வந்த உடனே அவங்க செய்யற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாரையும் யாப்போக்குங்கிற ஆற்றை கடந்து அவங்கள எல்லாத்தையும் தள்ளி வைத்துறான். அவங்க வர்ற இடத்துல யாப்போக்குங்கிற ஒரு ஆறு இருக்கு. அந்த ஆறை இவங்க எல்லாரையும் அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களும் அவன் சொல்ற, வெறும் கையா நான் போனேன், ஆண்டவர் எனக்கு 2 பரிவாரங்களையும் கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றான். அப்ப அவனுக்கு சம்பாதிக்கப்பட்ட எல்லா செம்மறி ஆடுகள், கழுதைகள், கோவேறு கழுதைகள் எல்லாவற்றையும் கொண்டுட்டு வந்து எல்லாவற்றையும் அந்த ஆற்றை கடக்க பண்ணிவிட்டான். அதுல முதலாவது நம்ம பார்க்கிற வார்த்தையில 23வது வசனத்துல பின்பகுதியில போடப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, அக்கறைப்படுத்தினான் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. இப்போ அவன் ஆண்டவரை சந்திக்கணும்னு சொல்லி அவன் மனசுல ஒரு தீர்மானம் எடுத்துட்டான். அந்த தீர்மானத்தை அவன் நிறைவேற்றுறதுக்கு இதெல்லாம் எனக்கு ஒரு தடையா இருக்கக்கூடாது. மாடு சத்தம், ஆடு சத்தம், பிள்ளைங்க சத்தம் அப்படின்னு சொல்லி எந்த டிஸ்டர்பன்ஸும் எனக்கு இருக்கக்கூடாது. என் மனைவி என்கிட்ட வந்து அந்நேரம் ஏதாவது பேசக்கூடாது. நான் ஆண்டவரோட நான் பேச போறேன், ஆண்டவரோட நான் போராட போறேன், ஆண்டவரோட நான் சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்லி மனசுல தீர்மானம் எடுத்ததுனால ஏசாவை ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடி தேவனை நான் சந்திக்கணும், என்னை நடத்தினவர், என்னை ஆசீர்வதிச்சவர், இவ்வளோ தூரம் என் வாழ்க்கையில அற்புதங்களை செய்தவர், இந்த அற்புதங்களெல்லாம் நான் பெற்றுக்கொள்றதுக்கு எந்த தகுதியும் இல்லை, இவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, நான் மறுபடியும் என்னுடைய சொந்த ஊருக்கு நான் போகணும், என்னுடைய சொந்த ஜனங்களை நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நான் ஆண்டவரை சந்திக்காம அந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் அக்கறைப்படுத்தினான் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? அக்கறைப்படுத்த வேண்டிய காரியங்கள் நம்மிடத்துல இருக்கு. வாலிப பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த வேளையில உங்களோடு பேசுறாங்க. ஆண்டவருக்கு உனக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ற எந்த காரியமா இருந்தாலும் சரி, அதை நீங்க அக்கறைப்படுத்திடணும், அப்புறப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். மகளே, இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல நீ உன்னை யோசித்து பாரு. ஆண்டவர் உன்னை எவ்வளவு அழகா அருமையா இதுவரைக்கும் உன்னை நடத்திட்டு வந்திருக்கிறாரு. தாயின் கருவில உருவான நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரையும் உனக்கு தேவையான எல்லா காரியங்களையும் அவர் ஒன்றும் குறை வைக்காதபடி பார்த்து பார்த்து நேர்த்தியாய் செய்து கொடுத்திருக்கிறாரே. ஆனா இன்னைக்கு ஆண்டவருக்கு உனக்குள்ள ரிலேஷன்ஷிப்ல எதெல்லாம் உனக்கு பிரேக்க கொண்டு வருது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாரு. நீ ஆண்டவரோட ஆதி நாள்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுசுல நீ எப்படி ஆண்டவரை ஆசையா தேடினியே, அவர் சமூகத்துல மணிக்கணக்கா நீ அமர்ந்திருந்தியே, இன்னைக்கு அவ்வளோ ஆசையா நீ அவர் சமூகத்துக்கு நீ வர்றியா? இதெல்லாம் உனக்கு தடையா இருக்குதா? நான் கொடுத்திருக்கிற பிளஸ்ஸிங் தான், ஆனா அது நீ என்ன தேடாதபடி அந்த பிளஸ்ஸிங்கை தேடி நீ போய்கிட்டு இருக்கிறியா? உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவரை மறந்து ஆசீர்வாதத்தை பின்பற்றி நீ போய்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. எதெல்லாம் உன் வாழ்க்கையில அப்புறப்படுத்த வேண்டிய காரியங்கள் அப்படின்னு சொல்லி நீ யோசித்து பாரு மகளே. ஆண்டவர் சொல்றாரு, நீ பேசுகிற நபர் நான் நினைக்கிறேன் இதை நீ அப்புறப்படுத்திருன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லலாம். நீ யாரோட அதிக நேரத்தை நீ செலவிடுற அவங்கள ஆண்டவர் அப்புறப்படுத்திருன்னு சொல்லி சொல்லலாம். ஒருவேளை மொபைல் ஃபோனில் இப்போ ஒரு சின்ன ஒரு மெசேஜ் தான், நான் அதுக்கு ஆன்சர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி உன் மொபைல் ஃபோனை எடுத்து அதுக்கு ரிப்ளை பண்ணுவோன்னு பார்க்கலான்ட்டு போவேன். அடுத்து ஒவ்வொன்றா வரும். அந்த ஸ்னாப் சாட்குள்ளே போவோம், இன்ஸ்டாகிராம்குள்ளே போவோம், அதுக்குள்ளே போவோம், ஃபேஸ்புக்கில் யார் வந்திருக்கா, ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் யார் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி நீ பார்த்துக்கிட்டே இருந்த அப்படின்னு வச்சா ஒரு செகண்ட் ஆன்சர் பண்ணிட்டு ஃபோனை தூக்கி வச்சுருவேன்னு நீ நினைக்கலாம். ஆனா அந்த போனை நீ கையில எடுத்தோன்னு நேரம் போறதே தெரியாம மணிக்கணக்கா உன் நேரத்தெல்லாம் நீ வீணடிச்சிட்டு இருக்கிறிய மகளே. ஆண்டவன் கூட பேசுறாரு, நீ அப்புறப்படுத்த வேண்டிய காரியங்கள் என்ன? தேவனுக்கு உனக்கு இருக்கிற உறவை பிரிக்கிற காரியங்கள் எதுவா இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்ற காரியம் அதை நீ அக்கறைப்படுத்தி விடு, தள்ளி வைத்து விடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீ அதை அப்புறப்படுத்துறதுக்கு ஆயத்தமா இருக்கியா? அதுவும் இருக்கட்டும், உங்களையே நான் தேடிக்கிறேன், எக்ஸாம் வருதா நான் உங்கள்கிட்ட நான் ஜெபிக்கிறேன், மற்ற நேரம் இதெல்லாம் எனக்கு தேவை. என் ஃப்ரெண்டு உயிருக்கு உயிரா என்னை நேசிக்கிற தோழி, என் நான் இல்லைன்னா இவன் செத்துருவான், என்னை ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லி சொல்றான், அவனோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உன்னுடைய நேரத்தையும் உன்னுடைய நாட்களையும் உன்னுடைய பணத்தையும் உன் லைஃபையும் நீ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசுற காரியம் அப்புறப்படுத்த வேண்டிய காரியங்களை நீ அப்புறப்படுத்தி விடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யாக்கோபு அதை செஞ்சாங்க.
அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கும் நீங்களும் அந்த தீர்மானத்தை எடுக்கும்படி ஆண்டவர் உன்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அந்த தீர்மானத்தை உன் வாழ்க்கையில எடு. ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த காரியமா இருந்தாலும் சரி, அது என் வாழ்க்கையில டிஸ்டர்பன்ஸா இருக்குது, இது எனக்கு ஆண்டவரை தேடாதபடி, ஆண்டவரை நேசிக்க விடாதபடி, ஆண்டவருக்கு என்ற முதல் அன்பையும் முதல் நேரத்தை கொடுக்க விடாதபடி இது எனக்கு தடையா இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அந்த காரியத்தை முற்றிலுமா ஆண்டவர் கரத்துல சரண்டர் பண்ணிரு மகளே. நிச்சயமாய் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அதுல இருந்து வெளிவருவதற்கு ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். அவர் உனக்கு பலன் தருவார். 2வது யாக்கோபுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம கற்றுக்கொள்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த லெட்டர் அக்கறைப்படுத்தினான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 2வது யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. அதை நம்ம எப்படி எடுத்துக்கிடலாம் அப்படின்னு சொன்னா, அமர்ந்திருந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு அவர் என்ன செஞ்சிருக்கலாம், நல்லா தூங்கலாம். எவ்வளோ டயர்டா இருக்கு, இத்தனையும் நம்ம மேய்ச்சிட்டு வந்திருக்கிறோமே, எவ்வளோ நான் கால்நடையா நடந்து நம்ம பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறோமே, என் சரீரம் எல்லாம் பலவீனமா இருக்குது, நான் ரொம்ப சோர்வா இருக்கேன், நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லி அவர் தூங்கி இருக்கலாம்ல. அவர் தூங்கலங்க. தேவ சமூகத்திலே தனித்து இருக்கும்படி அவர் அமர்ந்திருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் உன்னோடு பேசுகிற காரியம் என்ன தெரியுமா, நீ தேவ சமூகத்துல அமர்ந்திரு மகளே. உனக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் தருவதற்கு வல்லமையுள்ளவரா இருக்கிறேன். ஆனா நீ எப்ப என் பாதத்துல அமர்ந்திருப்ப, எப்ப என் சமூகத்துக்கு வருவ, நான் உன்னை பிளஸ் பண்ணணும் டெய்லி நீ என்கிட்ட வரமாட்டியான்னு காத்துக்கிட்டே இருக்கிறேனே, நீ எப்ப வருவ, நீ எப்ப வருவ அப்படின்னு சொல்லி அவர் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார் மகளே. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். நீங்க தேவ சமூகத்துல அமர்ந்து இருக்கணும். வேதத்துல ஒரு அழகான வசனம் சொல்கிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் சர்வ சிருஷ்டியும் படைத்த சர்வ ஞானியான தகப்பன். அப்பேற்பட்ட தேவனை நம்ம டேஸ்ட் பண்றோம். ஒவ்வொரு நாளும் அவரை டேஸ்ட் பண்ணணுங்க. இன்னைக்கு ஆண்டவரை வித்தியாசமா ருசி பார்க்கலாம், நாளைக்கு வேறு விதமா ஆண்டவரை ருசி பார்க்கலாம், நாளை மறுநாள் வேறு விதமா ஆண்டவரை நீங்க டேஸ்ட் பண்ணலாம். ஒவ்வொரு நாள் வித்தியாசமாய் அவர் உன்னோடு பேசுகிறவராய், உன்னோடு உன்னுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறவராய் அவர் கடந்து வருகிற தேவனா இருக்கிறாரு. நீ எப்படி தேவ சமூகத்துல அமர்ந்திருக்க போற? ஆண்டவர் இடத்துல கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. சிங்காசனத்துல வீற்றிருக்கிற ஆண்டவர், உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனுடைய பாதப்படி பூமியில இருக்குங்க. பூமியில வாழ்கிற நம்ம ஒவ்வொருவரும் அவருடைய பாதப்படியை பிடிச்சுக்கிட்டு, ஆண்டவரே நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாம், யாரிடத்துல நான் போவேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு மார்க் வரல, நான் இவ்வளோ தூரம் எழுதின எக்ஸாம்ல எல்லாம் நான் ஃபெயில் ஆயிருக்கிறேன், எனக்கு மேக்ஸ் வரல, எனக்கு சயின்ஸ் வரல, நான் எப்படி பாஸ் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல, எப்படி ஆயில எனக்கு உதவி செஞ்சிருங்கப்பா, நீங்க ஞானத்தின் ஊற்றுப்பா, நீங்க ஞானத்துல குறைவுள்ளவனா இருந்தா என்னிடத்துல கேளு, நான் உனக்கு கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்துருக்கிறீங்களே, அந்த வாக்கு தத்துவத்தை பிடிச்சிட்டு உங்க பாதத்துல நான் அமர்ந்திருக்கிறேன். நான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஸ்டடி டைம்ல ஒரு 10 நிமிஷம் வேதத்தை வாசிச்சு ஜெபிச்சு விட்டு நான் என்னுடைய ஸ்டடிஸை நான் தொடர போறேன் அப்படின்னு சொல்லி நீ படிக்க ஆரம்பி மகளே. நீ அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடு மகளே. தேவ சமூகத்துல காலையில ஒரு 10 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 10 நிமிஷம், நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம், அப்படி நீ ஜெபிக்கிற ஒரு பிள்ளையா நீ மாறிட்ட அப்படின்னு சொன்னா உன்னால எல்லா காரியங்களையும் அச்சீவ் பண்ண முடியும் மகளே. ஆண்டவர் உன் கூட இருப்பார், உன்னை நடத்துவார். அவரால் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்க முடியும் மகளே. ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார். முதலாவது அப்புறப்படுத்தினார் யாக்கோபு, 2வது அவர் அமர்ந்திருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இன்றைக்கும் தேவ சமூகத்துல நம்ம அமர்ந்திருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். தனி ஜெபத்துல அமர்ந்துருங்க. வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவரே நீங்க என் கூட பேசுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரம், காலையில ஒரு அதிகாரம், சாயந்தரம் படிக்கிறதுக்கு முன்னாடி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்களா, ஒரு அதிகாரத்தை நீங்க வாசிங்க, இரவு ஒரு அதிகாரத்தை நீங்க வாசிங்க. சிஸ்டமேட்டிக்கா உங்களுடைய ப்ரேயர் லைஃபும் பைபிள் ரீடிங் லைஃபும் மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க. ஆண்டவர் பாதத்துல நீங்க அமர்ந்திருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. அதிகாலமே என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. யாரெல்லாம் அவரை தேடுறாங்களோ அவங்களுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் நிச்சயமாய் தந்தருளுகிற தேவனா இருக்கிறார். அதனால இவ்வளோ நாள் அவங்களுடைய பிஸி வேர்ல்டுல காலில் சக்கரத்தை கட்டிட்டு நீங்க ஓடிக்கொண்டே இருந்திருக்கலாம். எனக்கு ஜெபிக்க நேரம் இல்லை, வேத வாசிக்க நேரம் இல்லை, ஆண்டவரை தேடுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்க கூட பேசுறாரு, நீ அமர்ந்துரு மகளே,
நீ அமர்ந்திரு மகளே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆண்டவர் பாதத்துல நம்ம அமர்ந்திருக்கும் பொழுது தேவன் நம்மை கொண்டு, உங்களை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்ய முடியும். மூன்றாவது யாக்கோபு செய்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அயராது போராடினான் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல அவங்க ஒரு புருஷனோடு ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. அந்த புருஷன் யார் அப்படின்னு சொன்னா, தேவனோடு அவன் போராடினான் அப்படின்னு சொல்லி நம்ம பின்னாடி 28வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே அப்படின்னு சொல்லி போடப்படுது. ஒருவேளை அந்த புருஷன்கிறது அது ஒரு தேவ மனிதன், தேவர். அப்ப ஆண்டவரோடு அவர் போராடுகிறவரா இருக்கிறார். அயராது போராடி ஜெயிக்கிறார். அவர் முதல்ல அந்த யாப்போக்குங்கிற நதியை கடந்து எல்லாரையும் தள்ளி விட்டு அவர் தனித்திருக்கிற நேரம் ராக்காலம். ஆனா மறுபடியும் அந்த இடத்துல 26வது வசனத்துல அந்த புருஷன் சொல்ற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப பாருங்களேன், இரவெல்லாம் அவர் போராடி இருக்கிறாரு. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளிய உம்மை நான் போக விடேன் அப்படின்னு சொல்லி போராடி ஜெபித்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றாருங்க. அவருக்கு இந்த உலக பிரகாரமான பிளஸ்ஸிங்லாம் எல்லாமே அவருக்கு இருக்கு. அவருக்கு குறைவானதுன்னு ஒண்ணுமே இல்லை. ஆனா இப்ப அவர் எதற்காக போராடுறாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவரிடத்துல இருந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி போராடுறாரு. தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள், அவர்கள் மூலமா இந்த உலகம் எங்கிலும் இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணுங்கிறதுக்காக அவர் போராடி ஜெபிக்கிறாரு. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், ஈசாக்குக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அந்த ஆசீர்வாதத்தை என் சந்ததியில நான் கொண்டு வரணும். அதை கொண்டு ஆண்டவர் பெரிய இந்த தேசத்தையும் இந்த உலகத்தையும் ஆசீர்வதிக்க போறார். அப்ப அந்த ஆசீர்வாதத்தை இந்த ராத்திரி எல்லாம் நான் போராடி பெற்றுக்கொள்ளணுங்கிறக்காக தான் தேவ சமூகத்துல யாக்கோபு அமர்ந்திருக்கிறாருங்க. அமர்ந்திருந்த யாக்கோபு 1 மணி நேரம் ஜெபிக்கவில்லை, 2 மணி நேரம் ஜெபிக்கவில்லை. என்னால போராட முடியல, என்னால இதுல வெற்றி பெற முடியல, நான் விட்டுறேன், என்னுடைய முயற்சியை விட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நள்ளிரவுல கூட அவர் தூங்கி இருக்கலாம். ஆனா பொழுது விடியும் மட்டும் போராடுகிறார். அந்த தேவனோடு போராடுகிறார். போராடி வெற்றி பெறுகிறத நம்ம பார்க்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். இன்றைக்கும் தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் இப்படியாக நீங்கள் அயராது போராடி வெற்றியை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எந்த வெற்றியும் நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அது சாதாரணமா நமக்கு கிடைக்காதுங்க. நீங்க போராடி ஜெயிக்கணும். போராடி அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும். அந்த அற்புதம் நடக்கு வரைக்கும் நீங்க ஆண்டவர்கிட்ட போராடுங்க. ஆண்டவர்கிட்ட நீங்க ஜெபிங்க. ஐயோ இது நடக்கல, அவ்வளவுதான், இனிமேல் நான் ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பின்வாங்கி போயிடாதீங்க. உங்க வாழ்க்கையில அந்த அச்சீவ்மெண்ட்டை நீங்க அடையணும் அப்படின்னு சொன்னா நீங்க அயராது போராடி ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளையா நீங்க காணப்படணும். யாக்கோபு ஜெபித்தது போல நம்மளும் தேவ சமூகத்துல அயராது போராடி எந்த காரியத்திற்குனாலும் சரி நீங்க ஜெபிக்கும் பொழுது தேவன் மேலான ஆசீர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையில கொடுப்பார். நீங்க மட்டும் ஆசீர்வதிக்கப்படணுங்கிறது ஆண்டோடைய சித்தமே இல்லைங்க. உங்க மூலமா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணுங்கிறது தான் ஆண்டோடைய விருப்பம். அப்படிப்பட்ட ஒரு பிளஸ்ஸிங்கை நீங்க ஆண்டவர்கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்காக நீங்க போராடி ஜெபிக்கணும். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில காலதாமதங்கள் ஏற்படுறத போல நீங்க நினைக்கலாம். ஐயோ நான் நினைச்ச உடனே கிடைக்க மாட்டேங்குதே, ஏன் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா இல்ல மகளே, ஆண்டவர் உனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்றதுக்கு இன்னும் நீ ஜெபிக்கணும், இன்னும் நீ தகுதிப்படுத்தணும், இன்னும் நீ என் சமூகத்துல நீ விழுந்து கிடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அயராது போராடி ஜெபித்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலையும் நீங்க அயராது தேவ சமூகத்துல போராடணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. எந்த காரியமா இருந்தாலும் ஜெபிக்கிறதுல நீங்க போராடி ஜெபிங்க. படிக்கிறதுல நீங்க போராடி ஜெயிக்கிறதுக்கு நீங்க முயற்சி எடுங்க. உங்களுக்கு கொடுக்கப்படுற எந்த வேலையா இருந்தாலும் சரி அதை உற்சாகமா நீங்க செய்து ஆண்டோட நாம மகிமைக்காக நான் செய்யணும், ஆண்டவர் என்னை ஒரு உயர்ந்த உன்னதமான பணியில என்னை இருக்க வைப்பாரானால் என் மூலமா ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்களே. நம்ம நினைக்கலாம்
எனக்கு ஒரு சின்ன ஒரு வேலையை கொடுங்கப்பா, என் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆண்டவர் அப்படிலாம் உங்களை நினைக்க மாட்டாருங்க. ஆண்டவர் அநேகருக்கு நீங்க வேலை கொடுக்குறவங்களா அப்படிப்பட்ட ஒரு பிசினஸ் உங்களுக்கு தருவார். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பொசிஷன்ல அவர் உங்களை வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாருங்க. நீங்க மற்றவங்க பார்வையில சாதாரணமானவங்களா காணப்படலாம், ஒதுக்கப்பட்டவங்களா காணப்படலாம், ஏளனமா எண்ணப்பட்டவங்களா இருக்கலாம். ஒரு பயந்து போன யாக்கோபை போல நீங்களும் எப்படி நான் ஃபேஸ் பண்ண, இந்த பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ண, ஏசாவை எப்படி ஃபேஸ் பண்ண அப்படின்னு சொல்லி பயந்துதான் அவர் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. இன்னைக்கு உங்க சூழ்நிலை நிமித்தமா நீங்க உங்களுடைய எதிர்காலத்தை நான் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன், என் காரியங்கள் எப்படியாய் முடிய போகிறது அப்படின்னு சொல்லி நீங்க பயந்து போய் இருக்கிறீங்களா? தேவ சமூகத்துக்கு வாங்க, ஆண்டவரோடு நீங்க போராடுங்க, ஆண்டவரோடு நீங்க ஜெபிங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க போராடுகிற காரியத்துல ஆசீர்வாதத்தை கட்டளிடுவது நிச்சயம். சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாய் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக வாழும்படி நீங்க பிரயாசப்படுங்க. நீங்க வாழ்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் ஆண்டவருக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கையா, ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையா இந்த நாளை நான் வாழ்ந்து முடிக்கணும்னு சொல்லி தீர்மானத்தோடு அந்த நாளை நீங்க ஃபேஸ் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களோடு கூட இருப்பார். உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வேளையில நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற நன்மைகளை கட்டளையிடுவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் கொடுத்த இந்த அருமையான இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த நாளையும் என்ற எழுத்தின் மூலமாக யாக்கோபுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துற ராஜா. ஆண்டவரே, தனக்கு வேண்டாத காரியங்கள் உமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்றதுக்கு இது எனக்கு இப்போ தடையா இருக்குன்னு சொல்லி எல்லா காரியங்களையும் அவங்க அப்புறப்படுத்தினாங்களே, அதே போல இன்றைக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் உமக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ற எந்த காரியமா இருந்தாலும் சரி, அதை எங்க பிள்ளைங்க இப்பொழுதே ஜஸ்ட் நவ் அவங்க எல்லாவற்றையும் முற்றிலுமாய் தேவ சமூகத்துல அர்ப்பணிச்சு அதை அவங்க கம்ப்ளீட்டா விட்டு விடுறதுக்கு எங்க பிள்ளைங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க என்று சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. அவங்களால மேற்கொள்ள முடியாத பாவங்களா இருக்கலாம், ஒரு இச்சையான ஒரு எண்ணங்களா இருக்கலாம், ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு நபரா இருக்கலாம், எந்த காரியமா இருந்தாலும் சரி கர்த்தர் இப்பொழுது அவர்களுக்கு இறக்க செய்வீராக. அந்த காரியத்துல நாங்க விடுபடுவதற்கு அவர்களுக்கு உதவி செய்வீராக சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதத்தை நீங்க செய்வீர் என்று சொல்லி நன்றி செலுத்துறோம். அடுத்ததாக அவங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே தேவ சமூகத்துல அமர்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை எங்க பிள்ளைங்க வாழ பழகி கொள்ளட்டும் சுவாமி. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே காலை மாலை இரவு என்று சொல்லி 3 நேரமும் ஆண்டவரே ஆண்டவருடைய பாதத்துல நான் அமர்ந்திருக்கணும். ஒரு சில மணித்துளிகளாவது நீ அமர்ந்திருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆவது அமர்ந்திருக்கணுங்கிற அவங்க பிளான் பண்ணி செய்ய கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்கப்பா. இது என் தேவனுக்கும் எனக்கும் உள்ள நேரம் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அவங்களுடைய வாழ்க்கையில ஒதுக்கி அமர்ந்திருக்கிறக்கென்று அந்த நேரத்தை அவங்க திட்டமிட உதவி செய்யுங்க ஏசப்பா. மூன்றாவதாக அயராது போராடி ஜெபிக்க கர்த்தர் அவளுக்கு உதவி செய்வீரான்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க பிள்ளைங்க எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடேன் என்று சொல்லி யாக்கோபு ஜெபித்தது போல இந்த வேளையிலையும் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க பிள்ளைங்களை நீங்க ஆசீர்வதிங்கப்பா, நீங்க பிளஸ் பண்ணுங்கப்பா. நீங்க பிளஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா எங்க பிள்ளைங்க மூலமா அநேக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும் படுவாங்களே. அந்த ஆசீர்வாதம் எங்க பிள்ளைங்க மீது வரட்டும் சுவாமி, எங்க பிள்ளைங்க மீது வைக்கப்படட்டும் சுவாமி, அவங்களோட சிரசின் மீது வைக்கப்படட்டும் சுவாமி. எங்க பிள்ளைங்களை நினைத்தருளுங்கப்பா, அவங்க எதிர்பார்க்கிற அற்புதங்கள் உண்டாகட்டும் சுவாமி. ஆண்டவரே வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை தாங்கப்பா. திருமண காரியம் தடைபடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில திருமண காரியத்தை கர்த்தரே ஏற்படுத்தி கொடுப்பீரான்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பிதாவின் ஜோதியின் இடத்துல இருந்து உண்டாகிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நீர் அந்த ஆசீர்வாதத்தை எங்களுடைய பிள்ளைகள் சுதந்தரிப்பதற்கு கர்த்தர் எங்களுடைய பிள்ளைகளை நினைத்தருளுவீரான்னு சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. துதிகன மகிமை எல்லாம் உமக்கே எடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.